நிபந்தனைகளை மீறிய செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் ரத்து. சிறைக்கு செல்ல போகிறாரா? ஒரு காலத்துல அமைச்சரவையில அதிகாரமிக்க நபராக வலம் வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாம அவரது சகோதரர் அசோக்குமார் இப்ப சட்டத்தின் இக்கட்டான சூழ்நிலையில சிக்கிட்டாங்க. இந்த நிலையில உயர்நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளை மீறி காவல் நிலையத்துல ஆஜராகாம டிமிக்கி கொடுத்து வரும் இவர்களை எப்படியாவது கைது செய்ய முதல்வர் விஜய் தரப்பு முழு வேகத்துல இறங்கிட்டாங்க. இந்த நேரத்துல அவர் தப்பிப்பாரா இல்லனா சிறைக்கு செல்வாரா அப்படிங்கிறத பத்தி ஜெம் தொலைக்காட்சியில விரிவாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியின் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவை தொடர்பு கொண்ட மர்ம கும்பல் தாவேக அரசுக்கு எதிராக கொண்டு வரப்படும் தீர்மானத்தின் போது கட்சி மாறி வாக்களிக்க ரூபாய் 35 கோடி லஞ்சம் தருவதாக கூறி பேரம் பேசிச்சு. மேலும் இந்த கோரிக்கையை நிராகரித்தால் அவர் குடும்பத்தினருக்கு ஆபத்து நேரிடும் அப்படின்னு மிரட்டல் விடுக்கப்பட்டுச்சு. இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்த வலுவான ஆதாரங்கள் இதுவரை பொதுவெளியில் சமர்ப்பிக்கப்படாமலேயே இருந்துகிட்டு தான் இருக்கு. எம்எல்ஏ அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை திருவல்லிக்கேணி காவல்துறையினர் மேற்கொண்ட அதிரடி விசாரணையில சென்னையைச் சேர்ந்த திருநாவுக்கரசு போன்ற 9 பேர் கைது செய்யப்படுறாங்க. விசாரணையின் அடுத்த கட்டமாக தான் இந்த சம்பவத்தின் பின்னணியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டும் கிடையாது, அவரது சகோதரர் அசோக்குமார் இருப்பதா காவல்துறை வட்டாரங்கள்ல சந்தேகம் எழுந்துருச்சு. கைது நடவடிக்கையில இருந்து தற்காலிக தப்பிப்பை பெற செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாம அவரது சகோதரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கலும் செய்யறாங்க. மனுவை விசாரித்த நீதிமன்றம் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கு. குறிப்பா சொல்ல போனா வழக்கை விசாரிக்கும் காவல் அதிகாரி முன்னிலையில் தினசரி காலை மற்றும் மாலை என இருவேளையும் நேரில் ஆஜராகி பதிவேட்டில் கையெழுத்திட வேண்டும் அப்படிங்கிற மிக கடுமையான நிபந்தனையை நீதிமன்றம் விதித்திருக்கு. ஆனா நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 5 நாட்களுக்கு மேலாகியும் கூட 2 பேரும் இதுவரைக்கும் காவல் நிலையத்துல ஆஜராகி கையெழுத்து இடவில்லை அப்படின்னு காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு எதிராக ஏற்கனவே சம்மன்கள் மட்டும் இல்லாம லுக் அவுட் நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டிருந்ததும் அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் தொடர்ந்து தவிர்த்து வந்திருக்காங்க. இந்த செயல் நீதிமன்ற அவமதிப்பாகவும் நிபந்தனை மீறலாகவும் பார்க்கப்படுது. நீதிமன்ற விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத செந்தில் பாலாஜி தரப்பின் மீது தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி இருக்கு. குறிப்பா சொல்ல போனா தங்களுக்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீனை உடனடியாக ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டிருக்காங்க. நீதிமன்ற அனுமதியோடு நிபந்தனைகளை மீறிய குற்றத்திற்காக செந்தில் பாலாஜி மட்டும் கிடையாது, அசோக்குமார் இவங்க 2 பேரையும் கைது செய்து சிறையில் அடைக்க முதல்வர் விஜய் தரப்பு மிக தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சம்பவம் சட்ட விதிகளுக்கு யாரும் அப்பாற்பட்டவர் கிடையாது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீதிமன்றத்தின் அடுத்த கட்ட உத்தரவு மற்றும் அரசு தரப்பின் இந்த அதிரடி நகர்வு செந்தில் பாலாஜி சகோதரர்களின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய நிகழ்வாக கருதப்படுது. இறுதியா சொல்ல போனா நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளை செந்தில் பாலாஜி தரப்பு அப்பட்டமாக மீறியதை உணர்ந்த நீதிபதிகள் அவர்களின் முன்ஜாமீனை ரத்து செய்ய வாய்ப்பு உள்ளதா தீர்ப்பின் திசை திரும்பி இருக்கு. மறுபுறம் நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்காமல் செந்தில் பாலாஜியின் இருப்பிடத்தை சுற்றிலும் காவல் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருக்கு தமிழக அரசு. சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க நினைத்தவர்களுக்கு இப்ப சட்டத்தின் சுருக்கு கயிறு இருக்க தொடங்கிருச்சு. மேல்முறையீட்டு மனு சாதகமான தீர்ப்பு வந்ததும் எந்த நேரமும் இவர்கள் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற நிலை உருவாகி இருக்கு. சிறை கதவுகள் அவர்களுக்கு முன்பாக திறந்திருக்கு. அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தவர்கள் சட்டத்தின் முன்னால் மண்டியிட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அரசியல் சதுரங்கத்தின் இந்த போரில் இறுதி வெற்றி யாருக்கு என்பது செந்தில் பாலாஜியின் அரசியல் எதிர்காலம் என்னவாக போகிறது அப்படிங்கிறதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.